Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சேலம் குமரகிரி பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் அமைக்க வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் குறிப்பாக அம்மாப்பேட்டையை ஒட்டியுள்ள குமரகிரி மலையடிவாரத்தில், அதாவது குட்டிக்கரடு, குமரகிரி சாலை, சன்னியாசிக்குண்டு, நாமமலை, புதுப்பேட்டை, அம்மாப்பேட்டை, உடையாப்பட்டி ஆகிய பொதுமக்கள், அதாவது நகர ஒட்டிய பகுதியில் உள்ள மக்கள் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அந்த தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் பள்ளி ஒன்று செயல்படுகிறது. அது மட்டுமின்றி சேலத்தில் பிரசித்தி பெற்ற குமரகிரி முருகன் கோயில் அமைந்துள்ளது. இந்த தேசிய நெடுஞ்சாலையில் பாலம் கட்டுமான பணிகள் தற்போது துவங்கியுள்ளது. இந்த பாலம் கட்டுமான பணிகளால் போக்குவரத்து போலீசார் பல்வேறு மாற்றங்களை போக்குவரத்தில் ஈடுபடுத்தி வருகின்றனர். குறிப்பாக இந்த பகுதி அதிக அளவில் விபத்து நடக்கக்கூடிய பகுதியாகும். கடந்த ஆண்டில் மட்டும் 10க்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளனர். அதுக்கு மட்டும் 100கணக்கானோர் காயமடைந்துள்ளனர். ஆனால் போக்குவரத்தை சரி செய்வதில் போலீசார் பேரிகார்டு அமைத்து தடுப்பு ஏற்படுத்தியுள்ளனர். ஆனால் முறையாக பாலத்தின் கீழ்ப்பகுதியில் மக்களை அனுமதிக்க வேண்டும், பாலத்தை சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை குறைக்க வேண்டும் என பொதுமக்கள், பல்வேறு வகையிலான நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர், மாநகராட்சி நிர்வாகம் ஆகியோரிடம் கடந்த 4 மாதங்களாக பல்வேறு புகார்களை கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் இன்று காலையில் குமரகிரி சாலையில், அதாவது குமரகிரி பிரிவு ரோட்டில், அதாவது 10க்கும் மேற்பட்ட பகுதிகளுக்கு ஊர்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மக்கள் தற்போது 2 மார்க்கெட்டிலும் மறியலில் அமர்ந்துள்ளனர். இதன் காரணமாக சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் குமரகிரி தொடங்கி அயோத்தியாப்பட்டினம் வரையிலும், அதே நேரத்தில் குமரகிரி தொடங்கி மறுமார்க்கத்தில் சீரநாயக்கம்பட்டி பைபாஸ் பகுதியிலும் 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றன. இதில் பல்வேறு வெளியூர் பயணிகள் கடும் அவதியை சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக வயதானவர்கள் அதிக அளவில் சந்தித்து வருகின்றனர். 8:45 மணிக்கு துவங்கிய இந்த மறியல் போராட்டம் 1 மணி நேரமாக நடக்கிறது. அம்மாப்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் மட்டுமே அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். ஞாயிற்றுக்கிழமை என்பதால் உயர் அதிகாரிகள் யாரும் சம்பவ இடத்துக்கு வரவில்லை. இதன் காரணமாக 1 மணி நேரத்துக்கு மேலாக தற்போது சாலை மறியல் போராட்டம் தொடர்ந்து நடந்து வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியை சந்தித்து வருகின்றனர். அவர்களும் 1 மணி நேரத்துக்கு மேலாக சாலையில் வாகனங்களை விட்டுவிட்டு இருக்கின்றனர். தற்போது மெயின் ரோட்டில் நடந்த மறியல் இப்போது சர்வீஸ் சாலையிலும் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். 4 வழிச்சாலையிலும் 4 புறமும் மறியலில் ஈடுபட்டு உள்ளதால் வாகனங்கள் நீண்ட வரிசையில் 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலாக வாகனங்கள் 2 மார்க்கத்திலும் அணிவகுத்து நிற்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியை சந்தித்து வருகின்றனர். அதே நேரத்தில் இந்த மறியல் காரணமாக சீலநாயக்கம்பட்டி பைபாஸில் இருந்தும் உடையாப்பட்டி பைபாஸில் இருந்தும் நகருக்குள் வாகனங்கள் திருப்பி விடப்பட்டன. இதனால் சேலம் மாநகரத்தில் ஞாயிற்றுக்கிழமை இன்று அங்கும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பொதுவாக இந்த பிரச்சனையை அதிகாரிகள் உரிய முறையில் கையில் எடுத்து நடவடிக்கை எடுக்காத காரணமே இந்த மறியல் போராட்டத்துக்கு காரணம் என குற்றச்சாட்டு வருகின்றனர். தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திய போதிலும் அவர்கள் மறியல் போராட்டத்தை தொடர்ந்து கைவிட மறுப்பதால் தொடர்ந்து மறியல் போராட்டம் நடந்து வருகிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.